பார்த்துட்டே இருங்க, ஒரு மேஜிக் மாதிரி இது. தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்னடா இது? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆயிலி ஸ்கினுக்கு பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் என்னன்றதை வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போதுமே நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நிறைய நம்ம மார்க்கெட்டில் நிறைய சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரியான மட்டும் நம்மளுக்கு சன்ஸ்க்ரீன் கிடைக்கிறதோ இல்லை மாய்ஸ்சரைசர் கிடைக்கிறதோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது ரீசெண்ட் டைமில் நான் நிறைய சர்ச் பண்ணேன். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கும்போது பரவாயில்ல, அதுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும் இல்லை வந்து சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும். சன்ஸ்க்ரீன் ஆயிலி ஸ்கின்க்கு சூட்டபிளாக இருக்கும். பட் என்னென்னா அதில் வந்து ஒயிட் காஸ்ட் நிறைய இருக்கும். ஒயிட் காஸ்ட் மீன்ஸ் நம்மளோட ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணும்போது ஒயிட்டாக ஒரு மாதிரி பேட்சியாக தெரியும். நம்ம வந்து அதிகமாக பவுடர் அப்ளை பண்ணிட்டேன் அப்படி தெரியும். அந்த மாதிரி ஒயிட்டிஷாக தெரியும். ஸோ அதான் ஒயிட் காஸ்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ அட் த சேம் டைம்ஸ் ரொம்ப அப்சர்வ் ஆச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுனா அது ஒரு மாதிரி ஆயில் லுக்காக இருக்கும் சன்ஸ்க்ரீன்ஸ். ஸோ இது எதுவுமே இருக்கக்கூடாது. போட்டதும் வந்து ஃபேஸ் அதெல்லாம் அப்சர்வ் ஆகணும். ஒயிட் காஸ்ட் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பெஸ்ட் சன்ஸ்க்ரீன். சப்போஸ் என்னென்னா ஒயிட் காஸ்ட் இஷ்யூ இருக்காது, ஆயிலி ஃபீலிங் இருக்காது, ஓகே. ஆனால் அதில் என்னென்னா எஸ்பிஎஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சம்டைம்ஸ் எஸ்பிஎஃப் 15 இருக்கும், 30 இருக்கும், அப்புறம் இந்த மாதிரியான ரேஞ்சஸில் தான் இருக்கும். நம்மளுக்கு எஸ்பிஎஃப் ரொம்ப அதிகமாக வேணும். இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் சன்னில் படும்போது நம்மளுக்கு ரொம்ப டேன் ஆகும். ஃபேஸ் எல்லாமே ரொம்ப டேன் ஆகி ரொம்ப இது பண்ணுறதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்க ஒரு எஸ்பிஎஃப் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி எஸ்பிஎஃப்பும் நல்ல ஒரு பெட்டர் ரேஞ்சில் இருக்கணும். ஒயிட் காஸ்ட்டும் இருக்கக்கூடாது, ஆயில் ஃபீலிங்கும் இருக்கக்கூடாது, சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும். அப்படின்னா ஒரு பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் சொல்லணும்னா இதுதான் நான் சொல்லுவேன். இது வந்து உங்களுக்கு தலைகீழ தெரியும். நான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து சைடில் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். இதோட நேம் என்னென்னா டீகன்ஸ்ட்ரக்ட் ஹைலி எஃபெக்டிவ் எட் ஜென்டில். ஸோ லைட் வெயிட் ஜெல் சன்ஸ்க்ரீன் SPF 55 PA+++. ஆல் ஸ்கின் டைம்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. சன் ரிலேட்டடாக நம்ம ஃபேஸில் வர டேன்ஸோ இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன பிளிமிஷஸ் ப்ராப்ளமோ எது இருந்தாலுமே வந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் ஆயிலி அப்சர்வேஷன் வித் நோ ஒயிட் காஸ்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒயிட் காஸ்ட் இருக்காது, இது நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஸோ இதில் கண்டிப்பாக ஒயிட் காஸ்ட் கிடையாது, சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணுது, ஆல்சோ அந்த ஆயிலி ஃபீலிங்குமே கொடுக்கறது கிடையாது. இது 100% நான் நம்புவேன், அது உண்மை. ஏன்னா இது வந்து நான் சின்ஸ் 1 month அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் எப்படி வந்து இந்த பக்கம் அப்படி ஃப்ளாட்டாக இருக்க தெரியுதா. நான் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இவ்வளோ தான் இருக்குது. இதுவுமே நான் அப்படி எடுத்தேன்னா எனக்கு ஃபுல்லாலாம் க்ரீம் வருதில்லை, நல்லா அமுக்கி எடுக்கிற அளவுக்கு நான் காலி பண்ணிட்டேன். ஒரு சூப்பரான பெஸ்ட்டான சன்ஸ்க்ரீன். கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கூட தாராளமாக இந்த சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணலாம். தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ரொம்ப ஜெல்லி டைப்பாகவும் இருக்காது, ரொம்ப க்ரீம் டைப்பாகவும் இருக்காது, ஒரு மாதிரி மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அது அப்ளை பண்ண உடனே என்ன ஆகணும், அப்படியே ஜெல் மாதிரி அப்படியே சீக்கிரமாக நம்ம கையில் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனால தான் இது வந்து ஜெல் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ், மேனுஃபேக்சர் டேட், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நாட் பி சோல்ட் அவுட் வித்தவுட் அவுட் பேக். ஓகே, ஸோ இதில் டீட்டெயில்ஸ் பின்னாடி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் அண்டு அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே, எக்ஸ்பீரி டேட் எல்லாமே நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் நைக்காவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நைக்காவில் ஆர்டர் பண்ணும்போது இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 350 இருந்துச்சு. நான் வந்து டிஸ்கவுண்ட் வந்து 285 சம்திங் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து அண்டர் 300 தான் வரும். தாராளமாக வாங்கலாம். ப்ரைஸும் வந்து ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் தான். ரொம்ப ஓவர் காஸ்ட் அப்படி சொல்ல முடியாது. ரொம்ப வந்து க்ரீம் அந்த அளவுக்கு வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சூப்பரான ஒரு சன்ஸ்க்ரீன். எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சப்போஸ் ட்ரை ஸ்கின்க்கு ஒரு பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் சீக்கிரம் அதுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறதுமே இப்படி தான் இருக்கும். எனக்கு இது வேஸ்ட் பண்ணவே மனசு வரல, ஆல்மோஸ்ட் காலி. ஓகே, இப்படி தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லா அப்ளை பண்ணுறேன். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி கொஞ்சம் நேரம் உங்களுக்கு இது போட்ட உடனே பாருங்கள் ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் இருக்க மாதிரி தானே தெரியுது. நல்லா பார்த்துட்டே இருங்க, ஒரு மேஜிக் மாதிரி இது.
சீக்கிரமாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். அந்த ஆயிலி இது காமிக்காது. கிட்டே காமிக்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்கள். நானும் மீது போட்டோன்னே என்னடா இது ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது ஸ்கின்னு, ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சன்லைட்டில் போகும்போது அது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு வேளை வந்து நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க, சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைட்டிங்க்கும் நம்ம ஃபேஸ் டேன் ஆகும், சம் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அப்போவுமே நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். வெளியே போனால் மட்டும் தான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. அந்த ஆயிலி லுக்கும் இல்லை. இந்த லைட்டிங்க்கு மேபி லைட்டாக உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு லைட்டாக ஷைன் தெரியலாம். பட் இது ஆக்சுவலி பார்த்தோன்னா மேட், ஃபுல் மேட்டாக இருக்குது. ஒரு மாதிரி நீங்கள் சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர்லாம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் ஸ்கின், மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபுல் மேட் ஆகிடுச்சு ஸ்கின். கொஞ்சம் கூட எங்கேயுமே வந்து அந்த ஒரு ஆயில் லுக்கும் இல்லை, ஆயிலி லுக்கும் இல்லை, அப்புறம் இந்த ஒயிட் காஸ்ட்டும் இல்லை. சூப்பர் மேட்டாக நல்ல சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. அண்டர் 300க்குள்ளே ஒரு பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் அப்படின்னா நான் இந்த டீகன்ஸ்ட்ரக்டன் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சன்ஸ்க்ரீன் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அமேசானில் இருக்குது, நைக்காவில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நைக்காவில் கண்டிப்பாக தாராளமாக நம்பி வாங்கலாம். என் நைக்கா ப்ராடக்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்தென்டிக் ப்ராடக்டாக தான் இருக்கும். ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடைக்கும் நைக்காவில். ஸோ அதனால் நீங்கள் நைக்காவில் வாங்குங்க. இதோட லிங்க் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.